வணக்க மக்களே, நான் உங்க கர்த்திக். இன்னைக்கு நம்ம எங்க வந்துட்டோம் பாத்தீங்கன்னா பழனி மலைக்கு வந்துட்டோம். இப்போ வரல, நாங்க மார்னிங்கா வந்துட்டு மேல மலைக்கு போய் சாமி கும்பிட்டு கீழே வந்துட்டோம். நாங்க இது வரைக்கும் டிராவல் பண்ணதோட எல்லா கோயிலோட இந்த கோயில் எங்களுக்கு வந்து ஸ்பெஷல். ஏன்னா இது தேவஸ்தானத்துக்கு சேர்ந்த காலேஜ் தான் நாங்க படிச்சோம். பழனியில தான் நான் காலேஜ் முடிச்சிருந்தேன். பழனியாண்டவர் காலேஜ் இதுல இருந்து கீழே இருக்கு. நாங்க புதுசா பங்குனி தரத்துக்குள்ள எங்களுக்கு டியூட்டி போடுவாங்க. அப்ப வந்து மார்னிங்ல இருந்து நைட் ஒரு 10 o'clock வரைக்கும் மேல மலையில ஒர்க் பண்ணிட்டு வருவோம். அதோட ஐடி கார்டு அது எல்லாமே நான் என்ன வச்சிருக்கேன், பத்திரமா வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு அது பேஜரா கொடுப்பாங்க, அதுக்கு நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். மேல ஏதோ ப்ராப்ளம் வந்தனால மேல எதுவும் மொபைல் ஃபோன் அலோவ் பண்றது இல்ல. அலோவ் பண்ணாதனால நான் பிளாக் மேல இருக்குங்க. கீழே எடுத்த ஃபுட்டேஜ் மட்டும் கிடையாது அட்டாச் பண்றேன். அடுத்து வந்து இங்க பக்கத்துலேயே மாரியம்மன் கோவில், அதுல வந்து இப்ப நாங்க வந்திருக்க டைம்ல ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. இப்ப அதுக்கு அடுத்து அந்த பிளேஸ் போயிட்டு உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். கோயில் இதே மேல அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா மேல நான் காலேஜ்ல அந்த ஒர்க் பண்ணப்ப என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் முன்னாடி. உள்ளதான் அந்த மொபைல் ஃபோன் ப்ராப்ளம் வந்து இப்போ ஒரு 2 months முன்னாடி மேல மொபைல் ஃபோன் அலோவ் பண்றது இல்ல. இங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே வந்து குதிரையில டிராவல் பண்ற ஒரு பிளேஸ் வந்து இங்க மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரி வண்டியில டிராவல்ஸ் யூஸ் பண்ற மாதிரி தமிழ்நாட்டிலே இந்த ஒரு பிளேஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற இடத்துல வந்து குதிரையிலேயே டேரக்டா தான் அந்த கொடைக்கானல் ஊட்டிலையும் பாத்தீங்கன்னா குதிரை மேலதான் சவாரி பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா இங்க வந்து வண்டியில கனெக்ட் பண்ணி குதிரை வண்டி இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்க வரைக்கும் தான் அதிகமா யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது இங்க மட்டும் அதிகமா இருக்கு. மலைக்கு போயிட்டு கீழே வந்துட்டோம். இப்போ கீழே கொஞ்சம் வர வழியில் எடுத்த ஃபுட்டேஜ்லாம் அடுத்து அட்டாச் பண்றேன். அடுத்து இங்க இந்த பிளேஸ் இல்லாம அதுக்கு பக்கத்துல மாரியம்மன் கோயில் இருக்கு. அங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அங்கேயே சாமியோட எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு வீடியோ எடுத்து வந்துடுறோம். கோயிலுக்கு போகிறக்காக நாங்கள் இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போய்கிட்டு இருந்தோம். அப்போ ஆப்போசிட்டில் ஒரு யானை வந்துச்சு. சரி, ஓகே, நம்மளாம் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படிங்கிறக்காக நானும் போய் ஆசீர்வாதம் வாங்கினேன். அந்த கிளிப் இதில் பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பாருங்களேன், ஒருத்தர் கூட்டிகிட்டு இருந்தார். அந்த குழந்தைய கையில் வச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கலாங்கிறக்காக வந்திருந்தார். அந்த குழந்தை கொஞ்சம் பயப்பட்டுச்சு. இருந்தாலும் அந்த யானை பொறுமையாக ஆசீர்வாதம் பண்ணிச்சு. அப்போ கொஞ்சம் ஏன்னா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறப்போ கொஞ்சம் ஃபோர்ஸாக வச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த குழந்தைன்னு அதுக்கும் தெரிஞ்சிருக்கு. மெதுவாக தூக்கிட்டு அந்த தும்பிக்கையை மெதுவாக தூக்கி மெதுவாக ஆசீர்வாதம் பண்ணிச்சு. அது பார்க்குறக்கே கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு. பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. யானைக்கு கூட தெரிஞ்சிருக்கு அது குழந்தை மெதுவாக தான் வைக்கணும் அப்படிங்கிறது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து இந்த பிளேஸ் பார்த்துருப்பீங்க. இதுதான் பழனி மலைக்கு உள்ள இந்த அடிவாரத்து வழியாக உள்ள கோயிலுக்கு போகிறதுக்கான வழி. இது வந்து இப்போ நாங்கள் போனது சண்டேங்கிறனால கூட்டம் அதிகமாக இல்லை. இதுவே தைப்பூசம் இல்லை பங்குனி உத்திரம் அந்த டைமிங்கில் அந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு கீழே அட்டாச் பண்ண பாருங்களேன், அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். ஃபுல்லாக அவ்வளோ மக்கள் வெள்ளத்தில் மூழ்கிற அளவுக்கு இந்த பழனி மலை அவ்வளோ ஃபேமஸ். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து எப்போயாச்சும் ஒரு டைம் தான் வந்துட்டு போவீங்க. இந்த மாதிரி பங்குனி உத்திரம் தைப்பூசம் அந்த மாதிரி டைமிங்கில் தான் இந்த பழனி மலை வந்துட்டு போயிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் எங்களுக்கு வந்து நான் இந்த தேவஸ்தான காலேஜில் படித்தனால அடிக்கடி நான் மலைக்கு போயிட்டு வருவேன். இப்படி மாதத்துக்கு ஒரு 6-7 டைம் போயிடுவோம். எப்படின்னா எங்களுக்கு காலேஜ் வந்து மார்னிங் 8:30 ஆஃப்டர்நூன் 1 o'clock வரைக்கும் தான் இருக்கும். நாங்கள் வந்து தேவஸ்தானத்து காலேஜுங்கிறனால ஐடி கார்டை காட்டினாவே மேலே சாமி பார்க்குறக்கு ஈஸியாக அலோவ் பண்ணுவாங்க. அதுக்காக வாரத்தில் எப்படி ஒன்ஸ்னாச்சும் நாங்கள் போவோம்.
ஒரு காலேஜ் பசங்க ஒரு ஸ்பாட் வச்சுருப்பாங்க. அது மாதிரி இப்போ பழனியில் படிக்கிற எல்லா பசங்களுக்குமே ஒரு காமனான ஸ்பாட்னால் இந்த பழனி மலை தான். எல்லாருமே ஆஃப்டர்நூனுக்கு மேலே போகணுன்னா, ஒரு காமன் பிளேஸ் போகணுன்னா இந்த பழனி மலைக்கு தான் போயிட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க. இங்கே இப்போ காட்டிகிட்டு அடிவாரத்தில் இருக்கிற கடையில் இருக்கிற நிறைய மக்களுமே வந்து இப்படி காலேஜ் பசங்கன்னா கொஞ்சம் ரேட்டுமே கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க. நார்மலாக வர டூரிஸ்ட்டை விட எங்களுக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாக பண்ணி தருவாங்க. ஆனால் என்ன, அப்போ நாங்கள் காலேஜில் படிக்கிறப்ப போயிட்டுருக்கப்ப மேலே மொபைல் ஃபோன்லாம் அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் மேலே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம். இப்போ நான் என்ன மேலே போகிறப்ப மொபைல் ஃபோன் அலோவ் பண்ணுறது இல்லை. இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்களேன், இங்கே வந்து தான் மொபைல் ஃபோன் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகணும். நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு அவங்க கொடுக்குற அந்த டோக்கன் காட்டி வாங்கிக்கலாம். ஆனால் நல்லா சேஃப்டியாக தான் வச்சுருக்காங்க. ஒரு ஃபோனுக்கு 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம மொபைல் ஃபோன் ஹேண்ட் ஓவர் பண்ணுறப்ப நம்மளை அவங்க வச்சுருக்க சிஸ்டமில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. ரிட்டர்ன் வர்றப்பயுமே அந்த ஃபோட்டோ இருக்கிறவங்க டோக்கன் கொடுத்தா மட்டும்தான் மொபைல் ஃபோன் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஸ்பெசிலிட்டிஸ் தான். ஆனால் என்ன, யாரோ ஒரு சிலர் பண்ணுற தப்புக்காக யாரையுமே மொபைல் ஃபோன் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறது லைட்டாக எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ பாருங்களேன், இப்போ மேலே அலோவ் பண்ணியிருந்தால் கூட நான் மேலே போய் விளாக் பண்ணி போட்டுருந்துருக்கலாம். யாரோ ஒரு சிலர் பண்ணுற தப்புக்காக எல்லாருமே மொபைல் ஃபோன் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் மொபைல் ஃபோன் கொடுத்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு மொபைல் ஃபோன் டோக்கன் காட்டி வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஜூஸ் குடிக்க போயிருந்தோம். காலேஜ் படிக்கிறப்ப இந்த ஸ்பாட்டுக்கு தான் நாங்கள் அடிக்கடி ஜூஸ் குடிக்க போவோம். இங்கே வந்து இந்த கடையில் ரோஸ் மில்க் சூப்பராக போட்டுருவாங்க. ஃப்ரெஷ்ஷான மில்கில் ரோஸ் எசன்ஸ் எல்லாம் கலந்து தருவாங்க. சூப்பராக இருக்கும். குடிச்சிட்டு நாங்கள் அப்புறம் கிளம்பிட்டேன். இந்த விளாக் இதோட முடியுது. இது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் வரக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இன்னும் கேரளா போன ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடாமல் இருக்குது. அதையும் எடிட் பண்ணி குயிக்காக போட ட்ரை பண்ணுறேன். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன்.